வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சுவையான பூண்டு ஊறுகாய் செய்யறதை பற்றி பார்க்கலாம். 1/4 கிலோ பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்குங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்குங்க. இப்போ அது கூடவே காஞ்ச மிளகா, புளி எல்லாத்தையும் சேர்த்து வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பூண்டு, புளி, மிளகாய் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம வச்ச 1 டம்ளர் தண்ணிக்கு நம்ம பூண்டை எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா திட்டமாக வெந்திருக்கும், ரொம்ப குழையாம. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டை நம்ம நிறுத்தி வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி அது கூட சேர்த்தோன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் அரைக்கும் போதே கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானலியை வச்சு 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி, கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் இது கூடயே பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தீயாமல் பொன் வறுவலாக வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பூண்டு ஊறுகாயை தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 200 ml எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வெடிக்கி போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய மல்லிப்பொடியை சேர்த்து கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து இறக்கி வச்சோன்னா சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி.